அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள். இந்த செய்தியில் ஒரு விசுவாசி ரட்சிக்கப்படுவதற்கு முன் மேற்கொள்ள போகிற 4 அத்தியாவசியமான தேவையான காரியங்களை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். மேற்கொண்டு செய்தியை தியானிப்பதற்கு முன் சில முக்கியமான அம்சங்களை நாம் அடிப்படை வேத சத்தியத்தை கிறிஸ்தவர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. செய்தியில் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வதற்கு அதற்கு முன்னால் நான் விசுவாசியாகிவிட்டேன், பாவத்தை விட்டு நான் விசுவாசியாக மாறிவிட்டேன் என்று சொன்ன பிறகு அவன் ரட்சிக்கப்படுவதற்கு இடையிலே 4 காரியங்கள் நடக்கின்றன. இதை பற்றி தான் தியானிக்க போகிறோம். இதற்கு முன்னால் சில சத்தியங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படியானால் தான் அவைகளை புரிந்து கொள்ள வசதியாக இருக்கும். 1, இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்றும் நம் பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்றும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசத்தை ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். இது இன்றைய காலகட்டத்தில் ஒருவன் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் இந்த காரியங்களைத்தான் விசுவாசிக்கிறான். 1 கொரிந்தியர் 15 1-5 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். 2வது காரியம், அதாவது 1வது காரியம், இவைகளெல்லாம் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நான் விசுவாசி என்று ஒருவன் சொன்னால் நாம் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும்? இந்த மாதிரி காரியங்களை அவன் விசுவாசிக்கிறான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். 2வதாக, தேவன் மாத்திரமே கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தின் அடிப்படையில் தமது கிருபையினால் நம்மை மறுபடி பிறக்க வைத்து ரட்சிக்கிறார் என்பதையும் அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது அந்த ரட்சிப்புக்கு ஒரு டெஃபினிஷன் மாதிரி இருக்கும். இந்த ரட்சிப்பை தேவன் மாத்திரமே கொடுக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்க வேண்டும். இனி நான் சொன்ன இந்த சத்தியத்தை விளக்குவதற்கான வசனம் எபேசியர் 2:8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஒருவன் தான் பாவி என்று உணர்ந்து மனம் திரும்பி கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்படும் பொழுது அவன் மனம் திரும்பியது முதல் ரட்சிக்கப்படும் வரை 4 காரியங்கள் நடந்தேறுகிறது. அவைகள்: 1, நீதிமானாக்கப்படுதல், ஜஸ்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல் அல்லது சுத்திகரிக்கப்படுதல், சாங்டிஃபிகேஷன், பாவங்களிலிருந்து மீட்கப்படுதல், ரிடம்ஷன், பாவங்களிலிருந்து மன்னிக்கப்படுதல், forgiveness of sin. இந்த 4 காரியங்களும் அங்கு நடந்தேறும்போது தான் அவன் அந்த விசுவாசி என்கிற ஸ்டேட்டஸிலிருந்து ரட்சிக்கப்பட்டவன் என்ற ஸ்டேட்டஸுக்கு வருகிறான். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்றால் இவைகளையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். எதன் அடிப்படையில் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம் என்பதைத்தான் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். தான் பாவி என்பதை உணர்ந்து மனமாறி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவனிடத்தில் இந்த 4 காரியங்களையும் தேவனே நிறைவேற்றுகிறார். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்களால் நீதிமானாக்கப்பட முடியாது,
உங்களால் உங்களை சுத்திகரித்து கொள்ள முடியாது. பாவங்களிலிருந்து நீங்கள் உங்களை மீட்டுக்கொள்ள முடியாது. பாவங்களை நீங்கள் மன்னிக்க முடியாது. இதெல்லாம் தேவனே செய்கிறார். ஆனால் நீங்கள் விசுவாசித்து அவர் சொல்லுகிற அறிவுரைகளின்படி நீங்கள் நடக்க வேண்டும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். மீதி உள்ள காரியங்களை அவரே செய்கிறார். ஒரு விசுவாசி தான் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் மட்டுமே போதுமானது. மற்ற காரியங்களை தேவனே செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இனி இந்த 4 காரியங்களை ஒன்றன் மீன் ஒன்றாக பார்க்கலாம். முதலாவது நீதிமானாகுதல். நீதிமானாக்கப்படுதல் என்பது பாவியாக இருந்த ஒருவனை தேவனுடைய நீதிக்கு ஏற்றவனாக மாற்றி தேவனுக்குரியவனாக மாற்றுவது என்பது ஆகும். இது தேவனுக்கு அடிமையாகி அவரது கட்டளைகளை கடைபிடிக்கும் போது நீங்கள் நீதிமானாகிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், தெரியாவிட்டாலும் தெரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் இப்பொழுது சாத்தானுடைய பிடியிலிருந்து சிலுவைக்கு பிறகு விடுவிக்கப்பட்டு விட்டீர்கள். விடுவிக்கப்பட்டு நீங்கள் எங்கு போகணுன்னு தெரியாமல் நிற்கக்கூடாது. பழையபடியும் போய் சாத்தானுடைய மறுரூபத்திலோ அவனுடைய பிரதிநிதிகளுக்கோ போய் அடிமையாகி விடக்கூடாது. அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு உங்களுக்கு எந்த லாபமும் அதில் கிடையாது. ஆனால் நீங்கள் பிதாவாகிய தேவனுடைய கட்டளையின்படி அவருக்கு அடிமையாகி அவர் சொல்வைகளை கேட்டு நடப்பீர்களேயானால் நீங்கள் நீதிமானாக்கப்படுவீர்கள். இதை ரோமர் 6:17-23 வரை வாசிப்பீர்களேயானால், முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். தேவனுக்கு முன்னால் தன் கிரியைகளின் நிமித்தம் பெருமை பாராட்டாமல் விசுவாசத்தோடு தன்னை தாழ்த்துகிறவன் நீதிமானாக்கப்படுகிறான். எப்படி செயல் மூலம் நீதிமானாக்கப்பட முடியும் என்பதை பற்றி சொல்வதற்காக இயேசு சொன்ன ஒரு உண்மையை சொல்லுகிறேன். மனிதனுடைய கிரியைகளை தேவன் பார்ப்பதில்லை. தேவன் தன் குமாரனை பற்றிய விசுவாசத்தை அவனிடம் இருக்கிறதா என்பதை மட்டும் பார்க்கிறார். தேவனுடைய குமாரனுடைய பற்றிய விசுவாசம் உங்களில் இருக்குமானால் தேவனுக்கு உகந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். வாசியுங்கள் லூக்கா 18:9-14 வரை. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான்.
என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இது தெளிவாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவை விளக்கி இருப்பார். ஒருவன் கிரியை செய்கிறதுனால் அவனை நீதிமானாக்கவில்லை, அவன் விசுவாசமாகி தன்னை தாழ்த்துகிறான். அவன் இயேசு மேல் விசுவாசத்தை வைத்து ஆண்டவரே என்று அவரை விசுவாசிக்கிறான், அவர் மேல் அன்பு கொள்ளுகிறான், அவரையிடம் தன்னை எஜமானன் என்று நினைத்து இவன் அடிமை என்று நினைத்து தன்னை தாழ்த்துகிறான். அப்பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்பதை இங்கு வாசித்தோம். அடுத்ததாக பரிசுத்தமாக்கப்படுதல், சாங்டிஃபிகேஷன். இது எப்படி நடக்கிறது? தேவனுடைய வசனங்களை ஏற்று கொண்டு அதன் அடிப்படையில் நடக்கும்போது அசுத்தமான காரியங்களிலிருந்து விலகி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாகிறோம். அசுத்தமான காரியம் என்றால் என்ன? எல்லாருக்கும் தெரிந்தது தான், ஆனாலும் சொல்லுகிறேன். அசுத்தம் என்றால் தேவன் அங்கீகரிக்கப்படாத ஒன்று. ஒரு மனிதனுக்கும் ஒரு கன்னிகைக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்பது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. ஒரு திருமணமானவன் தனக்கு திருமணம் ஆன பிறகு இன்னொருத்தியை பார்ப்பது அசுத்தம். ஒரு ஸ்திரீ இன்னொரு ஸ்திரீ மீது மோகம் கொள்வது அசுத்தமான காரியம். ஒரு ஆண் இன்னொரு ஆண் மீது மோகம் கொள்வது அசுத்தமான காரியம். இவைகளெல்லாம் ரோமர் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கும். வாசியுங்கள். யோவான் 17:19 வரை. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். தேவன் முன்னால் அசுத்தமான காரியங்கள் என்று அறிவித்திருக்கிறபடி வேசி மார்க்கத்திற்கு விலகி பரிசுத்த ஆவியை வாசம் பண்ண போகிற உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக வைத்திருங்கள். இது முக்கியமான ஒரு காரியம். எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு பாவமும் உங்கள் சரீரத்தை பாதிக்காது. அது சரீரத்திற்கு வெளியே செய்யப்படும், புறம்பாக செய்யப்படும். ஆனால் வேசித்தனம் மட்டும்தான் ஒருவனுக்கு அவனுடைய சரீரத்தை அவனுக்கு பாவம், அவனுடைய சரீரத்தை அது கெடுக்கிறதாக இருக்கிறது. அப்படி இருப்பதினால் பரிசுத்த ஆவியானவர் அவனோடு வர முடியாமல் தடுக்கிறது. வாசியுங்கள். 1 தெசலோனிக்கர் 4:3-8 வரை. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். இங்கு வேசித்தனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஆகையினால் அந்த வேசித்தனத்தை பற்றி வேதம் குறிப்பாக என்ன சொல்லுகிறது, ஒருவன் எப்படிப்பட்ட தாக்கத்தை அடைகிறான் என்பதை 1 கொரிந்தியர் 6:17-20 வரை வாசிப்பீர்களே ஆனால் தெரியும். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாயிருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். வேசிதனத்திற்கு விலகியோடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசிதனம் செய்கிறவனோ
தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகியால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை விசுவாசிப்பவர்கள் பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு விலகி வாழ வேண்டும். தேவனிடம் முழு இருதயத்தோடு பாவங்கள் அற நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நம்பி அவரையே நாம் கேட்போமானால் நமக்கு அதற்கான வழியை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். 1 தெசலோனிக்கர் 5:21-24 வாசிப்பீர்களேயானால், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவை எவைகளையெல்லாம் செய்ய வேண்டும் என்று உங்களை சொல்லுகிறார்களோ அதற்கு அவர் நிச்சயமாக துணை நிற்பார். 3ஆவதான காரியம், பாவத்திலிருந்து மீட்பு பெறுதல், ரிடம்ஷன். இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தம், சிலுவையிலே ஒப்பு கொடுத்தது நிமித்தம் நாம் அவரை விசுவாசிக்கிற அனைவருமே பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாகி நிற்கிறோம். இதை எபிரேயர் 2:13-14 இதில் வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். பாவத்திற்கு மரணத்திற்கு அதிகாரியாகிய என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் பிசாசை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பிடியிலிருந்து நாம் விடுதலையாகிவிட்டோம். ஆனால் விடுதலையாகி என்ன செய்வது? எங்கு போய் சேர்வது? அவன் விடுதலையாகி அவனை அனுப்பியாச்சு. இப்போ விடுதலையாக ஜனங்களுக்கு 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று, தேவனிடம் சென்று நீதிமானாவது, அல்லது பழையபடியும் அதே சாத்தானிடம் போய் உலக இச்சைகளை தூண்டி அவன் உங்களை அழைப்பான், அதில் போய் மாட்டிக்கொள்வது. இப்படிப்பட்ட காரியங்களில் ஒருவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் உடையவர்களான போது கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்திலே மீட்கப்பட்டு விட்டோம் என்று ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். இதை 1 பேதுரு 1:18-20 வாசிக்கலாம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். தெளிவாக இருக்கிறது. வேறு யாரும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் அது ஒரு இரத்தம், தனியான இரத்தம். அந்த இரத்தத்தை பற்றி, இரத்தத்தையும் சரீரத்தையும் பற்றியே நான் அதிகமாக தரம் பேசியிருக்கிறேன். அது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இரத்தம் அல்ல. எல்லோருடைய இரத்தமே மட்டும்தான் அது பாவ மன்னிப்பாகாது. அவருடைய இரத்தமே அந்த பாவ மன்னிப்பை கொடுக்கும். அவருடைய சரீரமே உங்களுக்கு தேவனுக்கேற்ற பலியாக இருக்கும். இல்லைன்னா அது நரபலியாயிரும். ஆகையால் அவருடைய இரத்தம் சிந்தியே உங்களுக்கு மீட்பு கிடைக்கிறது. இதை அறிந்து கொள்வதற்காக அதை நீங்கள் விசுவாசித்தால் போதும் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக பாவமன்னிப்பு பெறுதல், பாவத்திலிருந்து நிவர்த்தி பெறுவது. மீதியெல்லாம் பாவத்திலிருந்து நாம் பாவம் மீட்கப்பட்டு விட்டோம். இனி இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் எப்படி
நிவர்த்தி செய்வது எப்படி, பாவத்திலிருந்து மன்னிப்படைவது எப்படி என்பதை பார்ப்போமானால், லேவியராமம் 17:11 வாசிப்பீர்களே ஆனால், அந்த காலத்திலேயே ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருப்பார், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பது. வாசியுங்கள், லேவியராமம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. இன்றும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று யோவான் தனது நிருபத்தில் சொல்லியிருக்கிறார். 1 யோவான் 1:7-10 வரை வாசிப்பீர்களே ஆனால், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. முடிவாக, பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிப்புக்குள்ளாகும் முன்பு, பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிப்புக்குள்ளாகும் முன்னால் தேவனால் மறுபடியும் புதுமனிதனாக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்டு ரட்சிப்பில் வளர்ந்து நித்திய ஜீவனை அடைகிறோம். ஜீவனை கொடுப்பதானாலும் சரி, ரட்சிப்பானாலும் சரி, ஒருவனை மறியபடி பிறப்பிக்க வைக்கிறதானாலும் சரி, பாவங்களை மன்னிப்பதானாலும் சரி, எல்லா காரியத்தையும் தேவனே செய்கிறார். ஒரே ஒரு காரியம்தான் உன்னை செய்ய சொல்லுகிறார். அவரது குமாரன் சிலுவையிலே தொங்கியதே உன்னை விசுவாசிக்க சொல்லுகிறார். இதை நாம் செய்தால் மீது எல்லா காரியங்களும் உங்களுக்கு அவரே செய்து உங்களை ரட்சிக்கிறார். அன்பான பிதாவே, மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, நீர் சொன்ன வார்த்தைகளையெல்லாம் உமது பிள்ளைகளுக்கு சொன்னேன். எப்படி மனம் திரும்பியதிலிருந்து அவர்கள் ரட்சிப்பு வரை என்ன மாதிரியான மாற்றங்களை அடைகிறார்கள் என்று தெரியாமல் இருக்க உமக்கு சித்தமில்லை என்பதை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர். அதையே அவர்களுக்கு சொன்னேன். என்ன மாதிரியான காரியங்கள் நடக்கின்றன, நாம் அவ்வப்பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இந்த காரியங்களையெல்லாம் அவர்களுக்கு சொன்னேன். அவர்கள் புரிந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். அவர்கள் புரிந்து கொள்ளும்படியான இருதயத்தை அவர்களுக்கு கொடும். அப்படி செய்ய போவதற்காக கோடான கோடி நன்றி. ஆமீன்.